நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. இப்போ இருக்கிற எமர்ஜென்சி பிரச்சனை மேகதாது. இந்த மேகதாதுல இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியல. யங்ஸ்டர்ஸ் பார்த்தோன்னா இந்த ஜென் ஜீன்ஸ் சொல்கிறானுங்களே, இவங்களுக்கு பார்த்து என்ன சொல்கிறான், சில பேர் பார்க்குறான், ஏன் கட்டக்கூடாது மேகதாது, தண்ணி கடலில் போகுது, ஏன் கட்டினா என்ன, அவனுக்கு புரிதல் இல்லை, அவனுக்கு தெரியல. இது கட்டினா குடிக்கிறது கூட தண்ணி இருக்காதுன்னு அவனுக்கு தெரியல. அவ்வளோ மோசமாக ஒரு முறை கூட கர்நாடகா உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கலை, நடுவர் மன்ற தீர்ப்பும் மதிக்கல, உயர் நீதிமன்ற தீர்ப்பும் மதிக்கல, மக்கள் மன்றத்தில் நடக்கிற தீர்ப்பு எந்த தீர்ப்பும் மதிக்கல. ரவுடி மாதிரி அப்பப்போ அப்படியே நான் தான் தண்ணி நான் தான் கொடுப்பேன். முதல் மடை மாநிலமாக இருக்கிறாங்க. எவ்வளோ ஒப்பந்தம், உலக ஒப்பந்தங்கள். அதாவது நைல் நதின்னு ஒன்று இருக்கு, அது 6-7 நாடுகளை கடந்து வருது. ஆனால் அது முதல் உரிமை எங்கன்னா ஈஜிப்ட்னா அங்கே தான் கடலில் கிடக்குது. அந்த ஈஜிப்ட் நாட்டுக்கு தான் முதல் உரிமை நைல் நதி. 7 நாடுகளை கடந்து வர ஆறு. அதுதான் இயற்கை நீதி. தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் எல்லாமே இன்டர் ஸ்டேட் ரிவர்னா கடைமடை மாநிலம் தான் அவங்களுக்கு தான் முக்கியமாக முன்னுரிமை. ஆனால் இங்கே எதுவுமே கேட்கல. அதுக்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயார் பண்ணுறதுக்கு அப்ஜெக்ட் பண்ணோம் சுப்ரீம் கோர்ட்டில். மத்திய அரசு நமக்கு இன்னொன்று சொல்கிறேன், நான் இது என்னுடைய கருத்து, சொந்த கருத்து. பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, மத்தியில் தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கர்நாடகா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கர்நாடகாவில் தான் காங்கிரஸ் ஆட்சி வருது, இதுக்கு முன்பு பிஜேபி இருந்தது, அடுத்தது பிஜேபி வரலாம். ஸோ மத்தியில் யார் வந்தாலும் கர்நாடகா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, தவிர தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸும் பிஜேபி ரெண்டுமே இங்கே ஸ்டேக்ஸ் இல்லை அவங்களுக்கு. அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால் இப்போ விரிவான திட்ட அறிக்கை டீட்டெயில் டிபிஆர்லாம் தயார் பண்ணுறதுக்கே நம்ம அனுமதி இருக்கணும், கொடுத்துருக்கணும், நம்மக்கிட்ட கேட்டிருக்கணும். கேட்கல, திடீர்னு கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போன டிசம்பரில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் மறுசீராம போயிட்டு பார்த்தா அதுவும் வேண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.